வாங்க வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கிறோம். ரெட்டை ராஜா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போட்ட வீடியோ உடனே வரும். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா கம்ம மாவுல உப்புமா செய்ய போறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பற்ற வச்சு எண்ணெய் காய வச்சுக்கலாம். சரி, சட்டி காய்ஞ்சிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சரி. எண்ணெய் காய்ஞ்சிட்டு கடுகு போட்டுக்கலாம். சரி, கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சரி. பருப்பை நல்லா செவக்க வறுத்துக்கிட்டோம்னா சாப்பிடக்குள்ள பருப்பு வாயில் போட்டால் நல்லா மென்று திங்கிறது நல்லா இருக்கும். பருப்பு நல்லா பொன்னரமாக வரட்டும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். சரி, பெரு வெங்காயம் 2 வெங்காயம் அரிஞ்சு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணக்கிக்கலாம். வேங்க நல்லா வணங்கணும். நல்லா இப்படி வந்தால் தான் வெங்காயம் எண்ணெயில் வந்தால் தான் நல்லாயிருக்கும். பச்சை மிளகா பிடிச்சாக்கா பச்சை மிளகா போட்டுங்க. இல்லை வரமிளகா பிடிக்கிறதா இருந்தால் வரமிளகா போட்டுங்க. இஞ்சி 1 ஸ்பூன் அரைச்சி போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம், வாசனையாக இருக்கும். கம்ம மாவு அந்த கப்பில் 1 கப்பு எடுத்துக்கிட்டேன். தண்ணி 3 கப்பு வச்சுக்கிறேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். சரி, போட்டு அதுக்கு எல்லாம் போட்டு நாங்கள் அரைச்சாந்து அம்மா வச்சுக்குவோம். ஏதோ வாரத்தில் 1 நாளைக்கு நம்ம பொழுதோட நேரத்தில் சாப்பாடு பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா உடனே கொஞ்சம் உப்புமா செஞ்சுக்குவேன். அதனால எனக்கு அடிக்கடி செஞ்சு பழக்கம். அதனால நீங்களும் நல்லா பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க, நாமளும் சாப்பிட்லாம். கம்ம மாவில் உப்புமா செஞ்சு சாப்பிட்டு பாட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எங்களுக்கு நிறைய எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தாங்க. நாங்களாம் நல்லா சாப்பிட்டோங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது. இப்போ யாரும் செய்ய முடியல. அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க, சாப்பிடுவோம். இப்போலாம் யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி. அப்போ செஞ்சு கொடுத்தாங்க. சரி, இப்போ தான் உனக்கு என்ன நாத்தனா வந்துக்கிறேன்னு செஞ்சு தரேன். அதுதான் அடிக்கடி செஞ்சால் தான் நான் நல்லா சாப்பிட்றதுக்கு. சரி, இந்த மாதிரி நான் செஞ்சு தரேன் அடிக்கடி. கம்ம மாவு நம்ம நைஸாகவும் அரைக்கூடாது, ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா இது நல்லா ருசியாகவும் இருக்குது, நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும்.
பாருங்க, இந்த மாதிரி ரவை பார்த்துக்கு அரைச்சி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் அரைச்சிங்க. பாருங்க, மரண்டு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக இருந்தாலும் கட்டி விழுவோம். பாருங்க, தண்ணி நல்லா காஞ்சிருச்சு, கொதி வந்துருச்சு. இன்னும் நாங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டு கொதிக்கிட்டுன்னு இந்த ரவையை கொட்டிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா அன்னி கொதிக்கிட்டுன்னு கம்ம ரவையை கொட்டி கிளறிக்கலாம். தண்ணி கொதிச்சிக்கிச்சு, இந்த மாதிரி ரவை கொட்டிக்கலாம். கம்ம மாவுங்க கொஞ்சம் இனிப்பாக இருக்கிறதுனால அடி பிடிக்கும். மாவு கொட்டைக்குள்ளேயும் கட்டி விழுவோம். இப்படி கிளறிக்கிட்டே இருக்கணும். அடுப்பு குறைச்சிக்கிட்டே இந்த மாதிரி மாவு கொட்டலாம். இந்த மாவை நீ அள்ளிதா தூரி தூரி விட்டுக்கிட்டே இரு. நான் கிளறிக்கிட்டே இருக்கிறேன். அப்பதான் கம்மாவு இனிப்புக்கு அது கட்டி விழுந்து போயிடும், அடி பிடிக்கும். நீ அள்ளி அள்ளி தூரி விட்டுக்கிட்டே இரு. நான் கிளறிக்கிட்டே இருக்கிறேன். போடு 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 போடு, அள்ளி போடு. பாருங்க, இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி விழுந்து போயிடும். இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க. அருமையாக இருக்குது, வாசனை கும்பு கும்புன்னு வருது. ஆமா, இப்போ நான் அம்மாவு கும்புட்டா வரேன். பக்கத்தில் கூட அந்த கூட கேட்பாங்க. மாவு கட்டக்குள்ளங்க கட்டு கூட விழுவுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. நீங்கள் தான் இப்படி கிளறிக்கிட்டே இருங்க. பாரு, கட்டி விழுவந்தா கூட உடஞ்சிடும். பாருங்க, நான் கிளறி இருக்கிற பாரு. கட்டி கம்ம உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இறக்கி வைக்கலாம். வாங்க சாப்பிடலாம். கம்ம உப்புமாவுக்கு தேங்காயும் கடலையும் போட்டு சட்னி அரைச்சிக்கலாம். பாருங்க, நல்லா வாழைப்பழமாட்டம் இருக்குது. இப்படி செஞ்சு சட்னி சாப்பிட்டா நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா சூப்பராக இருக்குது. சட்னிக்கு இருக்கும். அருமையாக இருக்குதுப்பா. இந்தமா மழை காலம் வந்துருச்சு. நம்ம உப்புமான்னா அத்தாந்து வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்க, எப்போ வேணும்னு சட்னா செஞ்சுக்கலாம். சரி. ஆமாம், அதுக்கு சீக்கிரம் இப்போ சூப்பராக இருக்குதுப்பா. சட்னிக்கு எதுக்கு நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் பொரிச்சுக்கிறேன். போட்டுக்கோ. அருமையா இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.